நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அடுத்த வசனம், அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அந்த யூதர்கள் ஏன் முறித்து போடப்பட்டார்? விசுவாசம் இல்லை, அவிசுவாசத்தினாலே முறித்து போட்டார். அப்படின்னு அர்த்தம், நான் ஒட்ட வச்சுட்டேன், நீ விசுவாசத்திலே இருந்தா எனக்குள்ள இருக்கிற அந்த வேறு சாறு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவேன். உனக்குள்ள அவிசுவாசம் வந்தால் நீயும் இருப்ப. ஆனால் விசுவாசம் எனக்குள்ளே வர்ற அந்த சாறு ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது. அவிசுவாசம் வந்தால் நீ அவிசுவாசியாராமல் விசுவாசியாய் இரு. ஐயா, அவர் லெசன் எனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் அவிசுவாசத்தினால் முறித்து போடப்பட்டான், நீ விசுவாசத்தினால். அப்போ விசுவாசத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், பிரச்சனை வரப்போ விசுவாசிக்கணும், விசுவாசத்தை பேசணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். உடனே உங்களுக்கு மேஜிக் மாதிரி அற்புதம் நடந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏமேன். ஆனால் மேஜிக்காக நடக்கும். மேஜிக்னா என்ன? கண்கட்டி வித்தை தான் மேஜிக். உலக மனுஷன் காமிக்கிற மேஜிக் கண்கட்டி வித்தை தெரியுமா? அப்படின்னுவா இப்படின்னுவா, எப்படா வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம ஆண்டவர் மேஜிக் பண்ணுவார். எப்படி மேஜிக்கு? நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும், ராத்திரி கண்ணை மூடுற, காலையில் திறக்கிற, காலையில் திறந்தா உனக்கு ஒரு அற்புத செய்தி வரும், உனக்கு ஒரு ப்ரொமோஷன் செய்தி வரும், உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். எப்பா உன்னை கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு வரும். அதான் நம்ம டாடி கார்டு மேஜிக். இந்த மேஜிக்கு நீ கண்ணை மூடுனா உனக்கு மேஜிக் நடக்கும். கண்ணை மூடுறதுனா என்ன? கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. ரெஸ்ட், இளைப்பாறுதல். கண்ணை மூடுனா என்ன? தியானம். கண்ணை மூடுனா என்ன? தியானம். மேஜிக் வேணுமா? கண்ணை மூடணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும். கண்ணை மூடணுமா? ரெஸ்ட்டு. சில கண்ணை மூடினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. நான் கண்ணை மூடினா நல்லா தூக்கம், நல்ல தூக்கம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுப்பிடுறாரு. கர்த்தரைங்க மக்களுக்கு கண்ணை மூடணும்னு தூக்கம் ஒருபடி கிருபை செய்வாராக. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர்கிட்ட தூக்கம் வரலன்னு போனார். டாக்டர் அவங்க ரிப்போர்ட்டை தானே சொல்லுவாங்க, எப்போ உனக்கு விட்டமின் டி கம்மிப்பாடு மாத்திரைலாம் எழுதி கொடுத்தாரு. நமக்கு விட்டமின் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இதான் விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச்.